வாங்கினதுனால தானே பிரச்சனையே. வாங்கினால தானே இவங்களுக்கெல்லாம் இவ்வளவு கஷ்டம். அது வேண்டாம்னு சொல்றாங்களா? ஒரு நாளைக்கு இல்லைனாலும் போன் போட்டு கேட்கறாங்க. அது வேற நடக்குதா? இங்க வந்து பாவம் தாங்க முடியாம தூங்குறாங்க. என்ன பண்றது சொல்லுங்க. எதுல விட்டாங்க? என்ன வார்த்தை தெரியும்? நான் என்ன கேட்டனே மறந்துட்டியா? இல்ல இல்லைங்க. அத கேக்குறீங்க. எதை கேக்குற உனக்கு தெரியாது? பாளையங்கோட்டை போனது. அதுதான் பெரிய மகாராஜா கிட்ட பட்டாவாளை வாங்கணும். வாங்கனியா இல்லையா? வாங்கணுங்க. சரி, உங்களை பார்த்து ஆசீர்வாதம். உயர்ந்த கொட்டாள மேடைக்கு வந்தங்க. அப்ப நீங்க எப்படி இருந்தீங்க? எப்படி? கண்கள் சிவந்து, சரி, மீசை துளித்து, சரி, கடும் கோபத்தோடு உரையில் இருக்கக்கூடிய வாளாகப்பட்டது கையிலே இருந்தது. சரி, இதை பார்த்தங்க. பார்த்தவுடன் பாளையங்கோட்டை சென்று வட்டிக்கு நெல் வாங்கி வருகிறேன் என்று சொல்வதை விட்டு அங்க இருக்கக்கூடியவர்களை வெட்டி விட்டு நெல்லை கொள்ளையடித்துக் கொண்டு வருகிறேன். அமைச்சரே, நாவுதர் மாதிரி சொல்லிவிட்டேன். மண்டாம் என்ன தெரிவிக்கின்றார்? மகாராஜா உறைவாள் கையில் இருந்த காரணத்தினாலும் பயத்தின் காரணத்தினால் நாவுதர் மாதிரி விட்டது மன்னா என்று தெரிவிக்கின்றார். அரசே. அமைச்சரே, அரசே, அப்படி என்றால் உங்களை முழுமையாக நம்ப வேண்டும் என்றால் நான் சொல்வது போல் சொல்லிவிட்டால் உங்களை உனக்கு மன்னிப்பு உண்டு. நீங்க சொல்றதை நான் சொல்லிட்டேன். ஆமா ஆமா, சரி நான் சொல்லிடுறேங்க. இன்னைக்கு கூட சிவா நெளிவுதான். நீ என்னைக்கு நெளிவு தெரியும் அன்னைக்கு தான் உனக்கு மன்னிப்பு உண்டு. நான் கொடுக்குறேன்னு கை நிறைய கிடைக்குமுங்க. இன்னைக்கு வேடிக்கை பாருங்க. அமைச்சரே, அரசே, நான் சொல்லுவது போல் சொல்லிவிட்டால் உங்களை மனமாற மன்னித்து விடுகின்றேன். ஆகட்டும். உங்களை வந்து பார்க்கும் பொழுது உறைவாள் கையில் இருந்த காரணத்தினால் உண்மையாக நிச்சயமாக பேசலாம். நீ மந்திரி பணிவா தானே பேசணும். தவறு செஞ்சது நீ தானே, நீ பணிவா தானே இருக்கணும். ஆமாங்க. என்ன தவறு செஞ்சது நான் மாதிரி என்னோட சத்தத்துக்கு மேல நீ கூவுற? பயம்ங்க. யாரு உங்களை பயம்? என்ன பயம்தான் இவ்வளவு சத்தம் வராது. பணிவா தான் பேசுவ. நீ வந்து பயமே இல்லை என் மேல உனக்கு வந்து வர இல்ல பயத்திலேயே பேசுறேங்க. பண்றியா? உங்களை வந்து பார்க்கும் பொழுது மரியாதை. யாருக்கு மரியாதை? எனக்கு கேட்டா பத்தாது. இங்க பின்னாடி நம்ம ஆளுங்க இருக்காங்க 4 பேரு, அவங்களுக்கு கேட்கணும்ல. அவங்க தானே நம்ம 2 பேருக்கு சாட்சி. அவங்களையும் பாக்குறீங்க. நீங்களும் நானும் மட்டும் தாங்க. உங்களை வந்து பார்க்கும் பொழுது உறைவாள் கையில் இருந்த காரணத்தினால் உண்மையாக நிச்சயமாக தேவி சக்கம் மீது ஆணையாக நாவு தடுமாறி விட்டது மன்னா என்று சத்தியத்தை ஆணையாக நாவு தடுமாறி விட்டது மன்னா. ஆணையாக யார் மீது? ஆணையாக சக்கா தேவி. ஆணையாக சத்தியமாக நீங்க சொல்லு பாப்பா, சேர்த்து சொல்லு. தாங்கள் உயர்ந்த கொட்டாள மேடையில் இருந்தீர்கள். தங்களை வந்து பார்த்தேன் கோபத்தோடு இருந்தீர்கள். ஆகையினால் பாளையங்கோட்டை சென்று வெட்டி நெல் வாங்கி வருகிறேன் என்று சொல்வதை விட்டுவிட்டு தங்களை பார்த்த பயத்தில் நாவதற்கு தங்களுடைய இத்தனை வார்த்தை நான் சொன்னேன். 1ஆம் கிளாஸ் பையன் மனப்பாடம் பண்ணி சொன்னது மாதிரி என்ன வாய்ப்பாடு சொன்ன மாதிரி மனப்பாடம் ஒப்பிச்சிட்டு இருக்கு. சத்தியமாக நாவதர் மாதிரி உளறி விட்டேன். யார் மீது சத்தியமாக? தங்களுடைய குலக்கடவுள் சக்காதேவியின் மீது சத்தியமாக. உண்மையாகவா? உண்மையாக. நம்பலாமானே? என்னை நம்புங்க. அமைச்சரே, அரசே, உங்களை தேவி சக்கம் மீது ஆணையாக நாவு தடுமாறி விட்டது மன்னா என்று தெரிவிக்கின்றாய். அரசே, மன்னிப்பது மன்னர் கடமை, மறப்பது மந்திரி கடமை. அப்படி என்றால் என்னுடைய சார்பாகவும் எனது அண்ணர் சார்பாகவும் உங்களை மனமாற மன்னிக்கின்றேன். ஆகட்டும் அரசே. அத மன்னிச்சிட்டீங்களே போதுமுங்க. ஐயோ 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 கொலை கொலை. அடிக்க முன்னாடி தானே வேங்குது. இருக்கிற அளவு நீ அழுக வச்சிருவேன். ஆச்சரியமா இருக்கு நீ அழுகிறத பார்த்தா எனக்கு. மந்திரி அரசு, இது போன்ற தவறுகள் நமது கோட்டையில் நடக்க கூடாது. இனிமே நடக்காது. மீறி நடந்தால் நடக்காது. சரி, அப்படி என்றால் நீங்களும் எனது அண்ணரும் சற்று அரண்மனை கணக்குகளை சரிபார்த்துக் கொண்டிருங்கள். நான் எல்லாம் உயர கொட்டால் மணி சென்று வருகின்றேன். போய் வரட்டுமா? சென்று வரட்டுமா? ஆகட்டும். உயர கொட்டாலும் தன்னை தேடி உத்தமனானும் பயணமான
போய் பார்த்திருக்கியா? உங்களையாட்ட குட்டையா கட்ட தெரிஞ்ச மாதிரி யாரும் இல்ல. நான் வந்ததுக்கு அப்புறம் உன்னோட வழி எத்தனை வழி நான் அடைச்சிருக்கேன்னு தெரியுமா? ஐயோ போறதையும் முடிக்கிட்டு விட்டீங்க. அப்படி இருக்கும்போது என் மேல உனக்கு பயமே இல்லை. ஐயோ ரொம்ப பயமுங்க. சேட்டை சீரியல நான் உள்ளுக்கு போனதுக்கு அப்புறம் பணிவா இருக்கத்தானே சொன்னேன். ஆமாங்க. அடிக்க வர நான் அப்படி செய்யக்கூடிய ஆளா? அந்த 10,000 வருமா வராது? போயிட்டு வாங்க. அது திருப்பதி உண்டியில தான். போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. அதை தவிர வேற என்ன தெரியும்? இங்க சிவா இனி இங்க இருக்க கூடாது. அடி வாங்கி மிதி வாங்கி மந்திரி வேலை செய்யறதை விட எங்க 4 பேத்த புடிச்சு இங்க இருக்க கூடாது. ஆளாளுக்கு மிரட்டுறாங்க. உண்மையாலுமே இங்காரு மந்திரி அங்க எல்லாம் உன்னை ஒரு ஆள் வச்சுக்க மாட்டான். இங்க பீடி இப்படி மிருதங்கத்தை நிமித்தி வச்சு பீடியா குடிச்சிட்டு இருந்தா 6 வச்சுக்குவான். மந்திரி அதை விட அது கூட பரவாயில்ல. இது இருக்க கூடாது. மந்திரி உண்மையாலுமே உன்னை அடிக்கிறாங்க. இந்த வேலை நீ செய்யலாமா? என்ன செய்யலாம்? இந்த வேலை செய்யறத விட எங்க 4 பேத்தையும் முடிச்சிட்டு ஊம்பலாம். எனக்கு பிடிச்சவனே சோர்திக்கிற வாயிடா. ஏன் அதெல்லாம் ஜோய்வார் பேசாம ரங்கண்ண அனுபவப்பட்ட மாதிரியே பேசுறாரு. மகாராஜா வரதுக்குள்ள நம்ம ஓடி போயிடும். இவங்க என்னென்னமோ செய்ய சொல்றாங்க. ஒன்னு அதெல்லாம் நீ கிடைக்காது. நீ உன் துயரத்தை தீர்த்துக்கலாம்னு பாக்குற. நீ ஏதோ முன்ன பின்ன தட்டிக்கிட்டே சாவு. சுடுகாட்டுக்கு போனது என்ன திரும்ப வருமா? என்ன சொல்ற? திந்தப்புன்னு அடிச்சுக்கிட்டு வர்றதை வாங்கிட்டு போ. அதெல்லாம் கிடைக்காது. சரி வெங்காயத்துக்கு விளையாடுற மாதிரி கரகம் இந்த அக்க போறா தாங்க முடியலைங்க. இது எனக்கு மந்திரி பதவி வேண்டாம், மசூல் வேண்டாம். அமைச்சரே ஆளாளுக்கு என்னென்னமோ கேட்கறானுங்க, அடிக்க வர்றானுங்க, குத்துறானுங்க. ஐயோ அது வேற இருக்குதா? அப்புறம் 48 நாள் விரதம் அது வேற இருக்குதா? இளையவாண்டியர் வெட்ட வர்றாருங்க, குத்த வர்றாருங்க. அமைச்சரவர்களே, நான் தான் தடுத்து நிறுத்தி விட்டேன் அல்லவா? எங்க போய் நிறுத்துறீங்க? பிறகு எங்க உங்க வாட்டுக்கு இப்படியே நிக்கிறீங்க? மதுரை வேற மாதிரியே நிக்கிறீங்க. ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படி என்றால் தடுத்து நிறுத்தவில்லையா? மறுபடியும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா உனக்கு சந்தோஷமா இருக்கு. அமைச்சரே, யாரும் வேண்டாங்க, நீங்க சொல்ல நான் கேட்க. அப்படி நான் வீரபாண்டி கட்டவுமரசர் சொல்ல நீ மத்தியில சிறந்த மந்திரி அல்லவா? ஆமா, 60 மந்திரியில் மொத்த மந்திரியாக இருக்கின்றேன் அல்லவா? நானே தாங்க. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலே காலையில் கணக்கு பிள்ளையாகவும் ஆலையில் மந்திரியாகவும் பணிபுரிந்து வர வேண்டும். ஆகட்டும் அரசே. அமைச்சரே, அரசே, சென்ற காரியம் அத்தனை சிறப்பாக நடைபெற்று தெரிவித்தாய் அல்லவா? ஆமாண்டவா. சிந்த மகிழ்வானோ மந்திரியே, சிந்த மகிழ்வானோ மந்திரியே, சின்னல் ஆகிய மந்திரிகளா, மந்திரி சீரல் ஆகிய மந்திரிகளா, சிந்தை மகிழ் வீரே எத்தல் மல்லா, சேனல் அள்ளியே வந்தோம் ஐயா, அங்கு நான் சேனல் அள்ளியே வந்தேன் ஐயா. தாங்கள் சிந்தை மகிழ் வீரே எத்தன் மன்னா, சிறிய தவறொன்றே நேர்ந்ததையா, அங்கே சிறிய தவறொன்றே நேர்ந்ததையா. அரசே, தங்களுடைய கரத்தில் இருக்கக்கூடிய பட்டாவாளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டேன் பாளையங்கோட்டை. நெல்லுக்கு காவல் இருக்கக்கூடிய கருப்பணத்தேவன், பாண்டித்தேவன், வேளாண்டி குடும்பனை சந்தித்தேன். நெல்லை கடனாக கொடுங்கள் என்று கேட்டேன். பிறகு அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியும்? என்ன தெரிவித்தார்கள்? உன்னுடைய மன்னனோ நெல்லுக்கு விதியத்தவன், மானங்கட்டவன், மதிகட்டவன்,
ரோஷம் கட்டவன் அமைச்சரே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவன் கூறிய வார்த்தை. ஆமா. பிறகு என்ன நடந்தது? இப்படி சொன்னவுடனே கம்பளத்துமார்களுக்கு கோபம் வந்து வாயு தக்கங்கள் ஏற்பட்டு கைகலப்பு ஏற்படும் அளவுக்கு சென்று விட்டது. அமைச்சரே அனைவரையும் தடுத்து நிறுத்திவிட்டேன். மீண்டும் பாண்டியத்தேவனிடத்திலே பட்டாவாளை காண்பித்து நெல் என்று கேட்டேன். நெல் என்று கேட்டால் பல்லை உடைத்து விடுவேன் என்று தெரிவித்தார். நம்முடைய கம்பளத்துமார்கள் அனைவருக்கு கோபம் வந்து நெல்லுக்கு காவல் இருக்கக்கூடிய கருப்படுத்தவன் பாண்டித்தவன் வேளாண்டி குடும்பம் சொல்லப்பட்ட மூவரை கொண்டு குவித்து நெல் அனைத்தையும் கொள்ளை அடித்துக் கொண்டு வந்து விட்டோம். என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய பட்டாவாளை வாழ்த்து விடுபட்டு கொடுத்தால் குறிப்பாக பாளையங்கோட்டை சென்று 136 மற்ற நெல்லை வட்டிக்காவது கடனுக்காக வாங்கி வருகின்றேன் மன்னா என்று சொல்லி சென்ற அல்லவா? ஆப்பா வரசை சென்று வட்டிக்காவது கடனுக்காக நெல் வேணும் என்று தெரிவிக்கும் பொழுது அன்னவர் கொடுக்க மறுத்த காரணத்தினால் அனைத்துமே அன்னமனை வெட்டி வீழ்த்து விட்டு நாங்கள் நெல்லை அனைத்துமே கொள்ளையடித்து வந்துவிட்டேன் என்று தெரிவிக்கின்றாயே அரசே, நீ செய்தது பெரும் குற்றம் அல்லவா? அமைச்சரே, மகாராஜா, கும்பரு நெல்லையோ கொல்ல செய்து கும்பரு நெல்லையோ கொல்ல செய்த குடும்பமாக கொல்லலமா மந்திரி குடும்பமாக கொல்லலமா அந்த கும்பீடு யார் செய்தே மோசத்தினால் வந்தா குடும்பமாக அண்ணையும் கொன்று விட்டோம். நாங்கள் குடும்பமாக அண்ணையும் கொன்று விட்டோம். பட்டரு நெல்லையோ கொல்ல செய்த அரசே, மந்திரி பட்டார நெல்லையோ கொல்ல செய்து பாண்டிய தேவானை கொல்லலமா மந்திரி பாண்டிய தேவானை கொல்லலமா அந்த பாளையத்தார் செய்தே மோசத்தினால் மன்னா பாண்டிய தேவானையும் கொன்று விட்டோம். நாங்கள் பாண்டிய தேவானையும் கொன்று விட்டோம். கம்பரு நெல்லையோ கொல்ல செய்து மந்திரியா தாரவாதி அரசே, மந்திரி கம்பரு நெல்லையோ கொல்ல செய்து கருப்பண்ண தேவானை கொல்லலமா மந்திரி கருப்பண்ண தேவனை கொல்லலமா அந்த கம்பாலத்தார் செய்தே மோசத்தினால் மன்னா கருப்பண்ண தேவானையும் கொன்று விட்டோம். நாங்கள் கருப்பண்ண தேவானையும் கொன்று விட்டோம். அமைச்சரவர்களே, அரசே, இந்த நெல்லெல்லாம் யாருக்கு சொந்தமான நெல் என்று தெரியுமா? விக்டோரியா மகாராணிக்கு சொந்தமான நெல். விக்டோரி மகாராணிக்கு சொந்தமான நெல். ஆமாம். பத்தினி முத்து கருப்பாயுமே அமைச்சரே, அந்த பத்தினி முத்து கருப்பாயுமே பாண்டியதாயாரவள் கொல்லாதவள் பாண்டியதாயாரவள் கொல்லாதவள் பத்தினி சக்காதவி உள்ள போதி பழுதிகள் ஒன்றுமே நேரதையா. அரசு பழுதிகள் ஒன்றுமே நேரதையா. அவள் சென்னைக்கு நீக்குதா அமைச்சரே, அரசே, அவள் சென்ற கிளிகீதம் அனுப்பியிருப்பால் சீக்கிரப்பட்டாலும் வந்திடுமே மந்திரி சீக்கிரப்பட்டாலும் வந்திடுமே நமது முத்தாமி சக்காதவி உள்ள போதி ஒரு குறையுமே நேரதையா. அரசு ஒரு குறையுமே நேரதையா. நம்முடைய உத்தம சக்காதேவி இருக்கும் பொழுது எந்த விதமான ஆபத்து வந்து நேர்ந்து விடாது மன்னா. ஆமா. மன்னா என்று தெரிவிக்கின்றாய். ஆமாம் அரசே. அமைச்சரே, அரசே, இருந்துட்டாக கூட கொண்டு வந்த நெல்லை அனைத்துமே எங்கு வைத்தீர்கள்? என்னுடைய இல்லமாகிய ஓட்டப்படாரத்திலே பத்திரமாக வைத்திருக்கிறேன். எதற்காக உன்னுடைய இல்லமாகிய ஓட்ட பிடாரத்தில் வைத்தீர்கள் அமைச்சரே? என்னுடைய மகன் சிவசுப்பிரமணியனுக்கு கல்யாண கோலத்திலே காதணி விழா செய்ய வேண்டும், அதற்காகத்தான். உன்னுடைய மகனுக்கு காதணி விழா செய்ய வேண்டும், அதற்காக உன்னுடைய இல்லமாகிய ஓட்ட பிடாரத்தில் வைத்திருக்கிற மகாராஜா என்று தெரிவிக்கின்றாய் அல்லவா? ஆம் மன்னவா. அப்படி என்றால் உன்னுடைய மகனுக்காக கொண்டு வந்த நெல்லை வைத்து உன்னுடைய மகன் காரியத்தை 3 தினத்துக்குள் முடித்துவிட்டு அதிசீக்கிரமாக பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து சேர வேணும். இல்லை அரசே, என்னுடைய மகனுக்கு எங்கு காதணி விழா செய்யப்படும் தெரியுமா? எங்கே? என்னுடைய குலக்கடவுளாகிய திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்திலே காதணி விழாவை வைத்திருக்கிறேன். அதற்காக நீங்கள் இளைய பாண்டியர் பாஞ்சாலங்குறிச்சி பதிமக்கள் அரமனை தங்கமார்கள் அத்தனை பேர் வர வேண்டும் அந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு. திருச்செந்தூர் ஆலயத்திலே வைத்திருக்கின்றேன். நீங்கள் வர வேண்டும். உன்னுடைய தம்பி உமத்துர பாண்டியன் வர வேண்டும். அனைவருமே வர வேண்டும் என்று தெரிவிக்கின்றாயே. நீ செய்து வந்த காரியத்தால் தாங்கள் அறியாத ஓசனையா மந்திரி மந்திரி தாங்கள் அறியாத ஓசனையா நானங்கு வருவாதில்
நியாயமுண்டோ அரசு நானங்கு செய்வதில் நியாயமுண்டோ கோட்டைக்கு ஆள் இல்ல மந்திரி கோட்டைக்கு ஆள் இல்ல மந்திரி கொண்டு போகும் மக்கள் என்ன செய்ய கொண்டு போகும் மக்கள் என்ன செய்ய இந்த பண்டாரமில்லாதே காரியங்கள் பண்டா மந்திரி செய்வதில் நியாயமுண்டோ இந்த மந்திரி செய்வதில் நியாயமுண்டோ அரசே நீங்கள் கண்டிப்பாக வந்து சேர வேண்டும் அப்படி என்றால் பாஞ்சாலங்குறிச்சியில் இரு மன்னர்கள் இருந்து கூட ஒருவர் கூட வராவிட்டால் மதியை சேர்ந்த மந்திரி என்று இனிவாக சொல்லுவார் என்று தெரிவிக்கின்றாய். ஆமா அரசே அதனால் நான் வருவதற்கு சமயம் சந்தர்ப்பம் இல்லாத காரணத்தினால் என்னுடைய தம்பி உமத்துர பாண்டியனை உங்களோடு அனுப்பி வைக்கின்றேன். சரி திருச்செந்தூர் ஆலயம் சென்று உன்னுடைய மகனுடைய காரியத்தை 3 தினத்துக்குள்ள முடித்துவிட்டு அது சீக்கிரமாக பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை நாடி வர வேணும். அப்படி ஆகட்டும் அரசே 3.25 தினத்துக்குள் சீக்கிரமாக கல்யாண காரியத்தை முடித்துவிட்டு வந்து சேர்கிறோம் பாஞ்சாலங்குறிச்சி. அப்படி ஆகட்டும். நான் போய் வருகிறேன் மன்னா. போய் வாருங்கள். அப்படி ஆகட்டும் அரசே சென்று வாருங்கள். மத்தியில் சிறந்த மந்திரி அண்ணவனுடைய மகன் சிவசுப்பிரமணியனுக்கு திருச்செந்தூர் ஆலயத்திலே காது குத்த காதணி விழா வைத்த காரணத்தினால்